வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை, சுமாரான கிராமம். பெட்டி கடை. பெட்டி கடையில் வச்சுட்டுருக்க கிட்டத்தட்ட நிறைய பொருட்கள் கிடைக்கும். மளிகை பொருள்லாம் கூட கிடைக்கும். அந்த கடையில் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. ஒரு காலை வேலையை சாப்பிட்றதுக்காக அவர் போயிருந்தார். கடை வீட்டு உள்ளே தான் கடை. அதனால் கடையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டார். இது கிராமம் தானே, ஒன்றும் பெருசாக இதாக இருக்காதுன்ட்டு உள்ளே போயிட்டார். அப்போ 2 இளைஞர்கள் வந்தாங்க. அவர் கிராமன்றதெல்லாம் அவர் பேச சொல்லி கூப்பிட்டு, அண்ணன் எங்கண்ணா எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவர் உள்ளே சாப்பிட்டுருக்காரு. ஒன்றும் பதில் சொல்ல அவர். சரி இதாண்டா சமயன்ட்டு அந்த 2 பேரும் டக்குன்னு அங்கே இருந்த சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு அது இதெல்லாம் பாக்கெட் வைக்க முடியும், அதெல்லாம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் திடீர்னு அந்த இவர் வந்தார். வந்தவுடனே என்னண்ணா கடையை இப்படி விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க, எல்லாம் ரொம்ப களவாளி பையனாங்க இருக்காங்க, இவங்களாம் திருடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அப்படியே சொல்லுவாங்க. உடனே அவர் கூலாக, அதெல்லாம் என்னப்பா, யார் நம்ம ஊர் தானே, யார் திருட போகிறாங்க, அப்படியே திருடினாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு. மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்றீங்க, எந்த கடவுள் எங்கே நேரில் போய் ஆளை காமிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த 2 பேரும் இவங்க சொன்ன உடனே அந்த கடைக்காரரை, நான் அந்த கடவுளை சொல்ல தம்பி, இது மேலே ஒரு கேமரா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்க 2 பேரும் பயந்துருவாங்க. அப்போ நம்ம எடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு, ஏன்னா இது 2 அது 2 எது எடுத்தாங்களோ அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பில் போடுங்க அப்படின்னுவார். அவர் ஒரு 550 ரூபா அப்படின்னு சொல்லுவார். காசை கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. அதுதான் நம்பி இருந்தேன். இருந்தாலும் இந்த 2 நாளாக இது ஏதோ ரிப்பேர் ஆகிடுது, அந்த மெக்கானிக்கை வர சொன்னேன் சரி பண்ணுறவரை, அவர் வரல அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இவங்க டக்குன்னு ஐயோ இப்போ மறைச்சி வச்சதை மறைச்சே இருக்கலாம்ல, இருக்குது தெரியாதனமாக எடுத்து கொடுத்துருமேன்னு இது பண்ணாங்க. அதனால் ஏமாற்றக்கூடாது. ஒரு விஷயங்களை சாதுரியமாக கையாள்வதால் மனிதன் அவருடைய இழப்பை சரி செய்யலாம். அதனால் மட்டும் அப்படியே நான் முதலே சொல்லியிருந்தாருன்னா அவங்க அதை பாக்கெட்லேயே வச்சு போயிருப்பாங்க. அதுமாதிரி மனிதர்கள் இன்னொருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க, பொதுவாகவே நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.